So in this video we are going to derive the UV relation for a single spherical surface. Okay, so object on the single spherical surface image eppadi form agapodhu object distance image distance relation enna we are going to see the in this video. Okay, let's go into the video. If you are channel first time subscribe regular channel videos சரி இப்போ கவனிங்க நம்ம கிட்ட வந்து ஒரு single spherical surface இருக்கு. So x to y is our surface. Okay, surface க்கு இந்த பக்கம் வந்து mu1 medium, surface க்கு அந்த பக்கம் என்ன medium இருக்கு, mu2 medium. Okay, so நம்ம இனிஷியலாவே என்ன அஸ்யூம் பண்ணிக்க போறோம்னா we are going to assume mu1 is less than mu2. எது பெருசு, இந்த mu2 is greater than, இது greater, இது வந்து lesser. அப்போ என்ன அர்த்தம், mu2 greater னா இதான denser medium, இது rarer medium. ஓகே, இது வந்து பேசிக்காக நம்ம எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால எந்த பாயிண்ட்டை நம்ம போல் அப்படின்னு நம்ம எடுப்போம்னா இந்த இடத்த நம்ம என்னென்னு எடுத்துப்போம், போல். ஓகே, இல்லைனா சம்டைம் தே வில் கால் இட் அஸ் ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் P1. ஓகே, போல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வைக்கிறோன்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஐம் கோயிங் டு கீப் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஐம் கோயிங் டு கீப் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். O dash is our object. Okay, right? So இப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட சென்டர் வந்து C1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்ட் வந்து O dash. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம், mu2 இஸ் கிரேட்டர் தென் mu1, இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஓகே, இது வந்து போல், இங்கே தான் நம்மளோட பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, இது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகே, ரைட். ஸோ கவனிங்கப்பா, இப்போ வந்து நம்ம சைன் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் சைன் கன்வென்ஷன் எப்படி எடுப்போம், போலில் இருந்து மேலே பார்த்துருக்கிறது எப்போவுமே பாசிட்டிவ், கரெக்டாக. போலில் இருந்து கீழே பார்த்துருக்கிறது எப்போவுமே என்னது, மெஷர் பண்ணுறது நெகட்டிவ். எல்லா டிஸ்டன்ஸ் எங்கேருந்து மெஷர் பண்ணணும், போலில் இருந்தால் மெஷர் பண்ணுவோம் நம்ம, இல்லையா? ரைட். ஸோ இப்போ போலில் இருந்து இப்போ லைட், இப்போ ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் வைக்கிறேன், ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் வைக்கவும் லைட் எந்த டேரக்ஷன் ட்ராவல் பண்ணும், லெஃப்ட் டு ரைட் தானே ட்ராவல் பண்ணும் ஆப்ஜெக்ட். லைட் டேரக்ஷனை நம்ம பாசிட்டிவ் டேரக்ஷன் எடுத்துருக்கோம். போல்லேருந்து ரைட் வந்து பாசிட்டிவ் டேரக்ஷன், போல்லேருந்து லெஃப்ட் என்னது நெகட்டிவ் டேரக்ஷன். இப்போ புரியுதா இந்த பாயிண்ட்டு, ரைட்? ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறது. ஓகே, இப்போ கவனிங்க, நம்ம வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துருந்தோம் இல்லையா, திஸ் இஸ் அவர் O dash பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இங்கேருந்து என்னோட லைட் ரேஸ் வந்து எங்கே போய் பட போகுதுன்னா, ரெண்டு லைட் ரே எடுத்துக்கிறேன் பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து. ஸோ இந்த லைட் ரே ஒன்று எடுத்துக்கலாமா? இப்போ கவனிங்க, இந்த லைட் நேராக வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே படுது. இப்போ நல்லா கவனிங்க, டியூ டு நார்மல் இன்சிடென்ஸ். நார்மல் இன்சிடென்ஸ்னால் என்னது, இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே படுது. ஓகே, இந்த இடத்துல படும்போது நார்மல் எது வழியாக பாஸ் ஆகும், எப்போவுமே சென்டர் வழியாக பாஸ் ஆகும். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் நீங்கள் எந்த லைன் சென்டர் வழியாக அனுப்புனீங்கன்னா அது என்னவா ஆக்ட் ஆகும், அது சர்ஃபேஸ்க்கு நார்மல். இதுதான் என்னோட ஸ்பியர் அப்படின்னா சென்டர் வழியாக நான் எந்த லைன் அனுப்புனாலும் என்ன ஆகும், இட் வில் பி பர்பெண்டிகுலர். சென்டர் வழியாக எந்த லைன் போனாலும் அது எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். கரெக்டாக இல்லை? இது நம்மளோட பேசிக் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது இந்த நார்மல் எது வழியாக பாஸ் ஆகும், சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ நான் இப்போ அனுப்புகிற லைட் என்ன ஆகும், இட் பிகம்ஸ் அன்டிவியேட்டட். ஓகே, அன்டிவியேட்டடாக இட் கோஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே இப்படி நேராக அன்டிவைட்டடாக போகுது, ஏன்னா இந்த இடத்துல நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ இப்போ அடுத்து இங்கே லைட் எங்கே போய் பட போகுதுன்னா இந்த இடத்துல பட போகுது. ஸோ O dash இஸ் அவர் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த இடத்துல லைட் படுது இல்லையா, இந்த இடத்துக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா O அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். அதாவது லைட் வந்து அந்த சர்ஃபேஸில் படுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் வந்து O அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு லைட் ஹாஸ் பீன் கம்மிங் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் O dash. ஓகே, ஸோ இங்கே போய் லைட் பட்டதுக்கப்புறம் ஸோ லைட் வந்து mu1 மீடியம்லேருந்து mu2 மீடியமுக்கு போக போகுது. அப்போ லைட் வந்து mu1 மீடியம்லேருந்து mu2 மீடியம் போகணுன்னா இது ரேரர், கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் ரேரர். இது வந்து நம்மளுக்கு என்னது, டென்சர். நம்ம அசம்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த டெரிவேஷனில் இது ரேரர், இது டென்சர்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ லைட் இங்கே போய் படுது. பட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ரிஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரா பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட நார்மல். நார்மல் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு நார்மல் ட்ரா பண்ணால் அது எப்பவுமே சென்டர் வழியாக தானே போகும், இதுதான் நம்மளோட நார்மல். ஓகே, இங்கே பட்ட ரே வந்து திஸ் ஆங்கிள் இஸ் θ1, கரெக்டாக இல்லையா? இந்த ஆங்கிள் என்னோட ஆங்கிள் வந்து θ1. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம அனுப்பின லைட் ரே வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுமா, அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுமா? சரி, ரேரர்லேருந்து டென்சர் போகும்போது எப்பவுமே லைட் என்ன ஆகும், டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா? டென்சர் போகும்போது ஸோ இப்படி போக வேண்டிய லைட் ரே ஆக்சுவலி ஒரிஜினலாக இப்படி மேலே போயிருக்கணும், பட் அது வந்து இப்போ என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு பெண்ட் டுவர்ட்ஸ் அ நார்மல். எங்கே போய் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட். சரி, நல்லா கவனிங்க, இங்கேருந்து ரெண்டு லைட்ரே எடுத்துக்கிட்டேன். இது ஒரு லைட்ரே பட்டு இங்கே வருது, இன்னொன்று வந்து இப்படி நேராக போகுது. ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் தான் என்னது, என்னோட இமேஜ் I dash. இப்போ நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்டை O டேஷ்ன்னு போடுறேன், இமேஜை I டேஷ்ன்னு போடுறேன். O dash I dash is our image. இப்போ புரியுதா இல்லையா?
ரைட். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து 2 லைட் ரேஸ் வச்சு இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we need to get the UV relation, கரெக்டாக? ஸோ இப்போ கவனிங்க, இந்த ஆங்கிள் வந்து ஐம் கோயிங் டு கன்சிடர் as ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் வந்து ஐம் கோயிங் டு கன்சிடர் as ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் வந்து என்னது? இட்ஸ் கோயிங் டு பி பீட்டா. இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் என்ன எடுத்துக்க போகிறேன்? காமா. இப்போ புரியுதா இல்லை? இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துக்கிறது ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஓகே. ஸோ இப்போ இது போட்டாச்சா? ரைட். இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தானே ஆப்ஜெக்ட் லைட் இன்சிடென்ட் ஆச்சு சர்ஃபேஸில். இங்கேருந்து அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த இடத்த கேன் ஐ கால் இட் அஸ் எம், கேபிட்டல் எம்னு கூப்பிடலாமா? எஸ். இப்போ என்ன அப்படின்னா, ஸோ இன்சிடென்ட் ஆன லைட்டு பட்ட இடத்துலேருந்து அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன், ஓகே, அதுதான் எம், கரெக்டாக? ஸோ இந்த P1க்கும் எம்முக்கும் நல்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த P1க்கும் எம்முக்கும் நல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சி P1M இஸ் வெரி ஸ்மால் அண்ட் கேன் பி வாட் இக்னோர்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த P1க்கும் எம்முக்கும் நல்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? P1 M சேம் பாயிண்ட்னு சொல்லலாமா? P1 and M ஆர் கன்சிடர்ட் as what? சேம். ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them இஸ் வெரி ஸ்மால். ஓகே, அப்படி ஒரு அசம்ஷன் we are taking here. ஸோ 2 அசம்ஷன் எடுத்திருக்கேன். ஒன்று இது ரேரர் டு டென்சர் போகுதுன்னு எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து என்னது? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்றத ஐ ஹவ் கன்சிடர்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் P1 எம்மும் P1 and M ரெண்டுமே சேம் பாயிண்ட். ஓகே, ரைட். இப்போ கவனிங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா டிஸ்டன்ஸுமே போலில் தான் மெஷர் பண்ணோம். இப்போ போலும் எம்மும் சேம் தானே. ஸோ எங்கே இருந்தாலும் நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து போலில் இருந்து இதானே என்னோடய ரேடியஸ், சென்டர் பார்த்துருக்கு தானே R1. எனி டவுட் வித் திஸ்? போலில் இருந்து ஆர் எம்மில் இருந்து C1 வர லென்த் தானே R1, கரெக்டாக? அதே மாதிரி போலில் இருந்து நல்லா கவனிங்க, இமேஜ் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தானே V' நம்மளுக்கு. இப்போ கவனிங்க, இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து போலில் இருந்து ரைட்டு பார்த்து மெஷர் பண்ணுறேன்னா லெஃப்ட் பார்த்து மெஷர் பண்ணுறேன்னா? இப்போ போலில் இருந்து ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் ரைட். ரைட்டில் போனால் அந்த சைன் என்ன சைன் போடணும்? பாசிட்டிவ். அதே மாதிரி போலில் இருந்து ரைட்டில் தானே ரேடியஸை மெஷர் பண்ணுறேன். அப்போ ரேடியஸும் என்னது? பாசிட்டிவ். எனி டவுட் வித் திஸ்? கிளியர்? ரைட். அதே மாதிரி போலில் இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போகணுன்னா நான் என்ன வரணும்? போல்லேருந்து லெஃப்ட்டு பார்த்து வரேன். லெஃப்ட்டு பார்த்து வரும்போது அது என்னது? -u அப்படின்னு கூப்பிட போகிறேன். கவனிங்க, இமேஜோட டிஸ்டன்ஸை V', ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u அப்படின்னு கூப்பிட்றேன். சார் நீங்கள் கேட்கலாம், இதையும் V இதையும் யூன்னு வச்சுக்க வேண்டியதானே சார்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, அந்த காரணத்துக்காக தான் ஐ வில் எண்டில் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம அடுத்து ஒரு டெரிவேஷன் பண்ண போகிறோம், லென்ஸ் மேக்கர் ஃபார்ம்லான்னு. அதுக்கு இந்த சிம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது V'-னே வச்சுக்கோங்க. தெர் இஸ் அ ரீசன். ஓகே, இது வந்து என்னது? u. புரியுதா உங்களுக்கு? ரைட். இது V', இது u. இது வந்து போல்லேருந்து லெஃப்ட்டு பார்த்து மெஷர் பண்ணுறோம். லெஃப்ட்டு பார்த்து மெஷர் பண்ணும்போது லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னால -u. ரைட். கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். வாட் ட்ரையாங்கிள் ஐ எம் கோயிங் டு டேக் இஸ் O and C. O and C. Where is C? Center. Okay, that is C1. center தானே, C1 தானே சென்டர். ஓகே, C1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ O C1. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். C1 O and O'. இந்த ட்ரையாங்கிள் ஐ எம் கோயிங் டு டேக். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். யூ ஆர் ஏபிள் டு see here O' and C1. ஓகே, இந்த ஆங்கிள் நம்ம என்னது? ஆல்ஃபா. ஆல்ஃபா தெரியுதா உங்களுக்கு? இதுவும் ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா. இந்த இடம் பீட்டா, இந்த இடம் பீட்டான்னு போட்டிருக்கேன். இது என்னது? θ1. இது θ1, திஸ் ஆல்சோ θ1. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். we are trying to get the relation between alpha, beta and θ1. ஆல்ஃபா, பீட்டா, θ1க்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். யூ ஷுட் டேக் த ட்ரையாங்கிள் O' and C1. ஓகே, நான் எடுக்கிறேன். இப்போ கவனிங்க, இது வந்து θ1. ஓகே, யூ ஆர் ஏபிள் டு see this. இது θ1 அப்படின்னா இது டோட்டலாக 180 டிகிரியா? இப்போ இது θ1னா இது எவ்வளோ இருக்கும்? 180 minus θ1. இப்போ கரெக்டாக இல்லையா? இது θ1. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180 minus θ1. கரெக்டாக? இப்போ எப்படி ரிலேஷன் எடுக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ கவனிங்க, நம்ம எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் என்னது? O' and C1 இல்லையா? ஸோ இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 180 minus θ1 நம்மளுக்கு என்ன தரணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 180 minus θ1 should be equal to 180 இல்லையா? ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 180 will get cancel. ஸோ θ1 will be equal to what? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த ஒரு ரிலேஷன் கிடைக்குது. ஓகே, இதை ஈக்குவேஷன் 2 I am going to call. ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க, ரிலேஷன் பிட்வீன்
ரிலேஷன் பிட்வீன் பீட்டா தீட்டா 2 அண்ட் காமா இந்த மூணு டேர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள் OMC பா இந்த ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா இங்கே ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியுதா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இங்கே எழுதியிருக்கேன் தெரியுதா OMC1 I dash O okay you are able to see two triangles here right angle triangle தெரியுதா இது ஒரு right angle triangle இது ஒரு right angle triangle ஓகே நம்மளுக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது இது பீட்டான்னு சொல்லியிருந்தோம் இது என்னது நம்மளுக்கு காமா ஓகே இப்போ கவனிங்க இது வந்து நம்மளோட தீட்டா 2 இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் இப்போ இது 90 இது பீட்டா இது என்ன இருக்கும் 90 minus beta okay 90 minus beta is the this angle okay இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to consider the triangle OMI dash OMI dash இப்போ புரியுதா OMI dash I have taken இதில் இருக்கக்கூடிய இது பாருங்கள் இது காமா இது 90 அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஓகே OM and I dash இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரணும் இட் ஷுட் பி ஈக்குவல் டு 180 டிகிரி கரெக்டாக காமா ப்ளஸ் 90 இப்போ ரைட்டா இல்லையா 90 மைனஸ் பீட்டா ப்ளஸ் தீட்டா 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும் 118 வரணும் ஸோ இந்த 180யும் இந்த 90s will get cancel ஃபைனலாக தீட்டா 2 என்ன வருது பீட்டா மைனஸ் காமா OMI dash ட்ரையாங்கிள் எடுக்கும்போது எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வருது இதில் வந்து தீட்டா 2 எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடைக்குது ஸோ தீட்டா 1 தீட்டா 2 அப்படின்னு ரெண்டு எக்ஸ்பிரஷன் வருது இது ஈக்குவேஷன் 3 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 ஸோ நீங்கள் கேட்கலாம் சார் ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் அது எங்கேருந்து கிடைக்க போகுதுன்னா we are going to apply Snell's law at point O இப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்துல தானே ரிஃப்ராக்ஷன் நடந்துச்சு இப்படி போகிற லைட்டு ஃபஸ்ட்டு ஓவில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆச்சு டுவர்ட்ஸ் அ நார்மல் இப்போ நான் ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன் கவனிங்க ஸோ μ1 மீடியம்லேருந்து லைட் எந்த மீடியமுக்கு போகுது μ2 மீடியமுக்கு போகுது ஸோ μ1 sin θ 1 will be equal to μ2 sin θ 2 இதான ஜென்ரல் ஃபார்முலா ரைட் ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம எடுத்துக்கிற இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஆங்கிள் θ 1 இஸ் வெரி ஸ்மால் அப்போ sin θ 1 அப்ராக்சிமேட்லி θ 1 சொல்லலாமா இப்போ கரெக்டாக இல்லையா sin θ 1 அப்ராக்சிமேட்லி θ 1 ஐ கேன் சே ஸோ இங்கே இருக்க இடத்துல நான் θ 1 போடலாம் sin θ 2 இருக்க இடத்துல simply theta 2 இப்போ புரியுதா இல்லையா ஸோ ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன் ஸோ இதில் μ2 by μ1 பண்ணிங்கன்னா என்ன வரும் θ 1 by θ 2 இப்போ புரியுதா இல்லையா ஸோ நான் ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் 1 வருது ஸோ ஈக்குவேஷன் 1 2 and 3 ஓகே இதை மூணு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 2 and 3ல என்ன இருக்குது θ 1 and θ 2 இருக்கா இந்த θ 1 and θ 2 எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க ஈக்குவேஷன் 1 ஸோ ஈக்குவேஷன் 1ல் θ 1 and θ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பீட்டா மைனஸ் காமா இப்போ புரியுதா இல்லையா ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் θ 1 and θ 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் எனக்கு μ2 by μ1 இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை பீட்டா மைனஸ் காமா அப்படின்னு வந்துருச்சு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவனிங்க இந்த டேர்மையும் இதையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் μ1ஐயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் யூ வில் கெட் திஸ் டேர்ம் அப்படின்னு சொல்கிறான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதையும் எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு ஈக்குவல் டு தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ கேன் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் ட்ரை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு வரும் ஓகே யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை அண்ட் கெட் தட் ஓகே tan ஆல்ஃபா tan பீட்டா tan காமா வித் த சைன் we are going to find அடுத்து நம்மளோட வேலை என்னென்னா tan ஆல்ஃபா tan பீட்டா tan காமா வித் த சைன் கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கவனிங்க இங்கே tan ஆல்ஃபான்றது என்னது திஸ் இஸ் ஆல்ஃபா இயர் கரெக்டாக tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு இப்போ கவனிங்க P1 M நம்மளுக்கு இங்கே சேம் லென்த் இப்போ கரெக்டாக இல்லையா P1 M நம்மளுக்கு சேம் பாயிண்ட்டுன்றதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களால் என்ன சொல்ல முடியும் tan ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் வாட் ஆப்போசிட் இஸ் OM இப்போ கரெக்டாக இல்லையா இப்போ கீழே வித் த சைன் நம்ம சொல்லணும் tan ஆல்ஃபா tan பீட்டா tan காமாவை வித் த சைன் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகே ஸோ tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் போது ஆப்போசிட் சைடு வந்து போலுக்கு மேலே இருக்குது போலுக்கு மேலே இருந்தால் என்ன சைன் போடணும் பாசிட்டிவ் சைன் ஸோ ப்ளஸ் OM டிவைடட் பை போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த லென்த்து தானே இட் இஸ் மைனஸ் யூ வித் சைன் சொல்கிறேன் அதே மாதிரி tan பீட்டா எப்படி சொல்வீங்க திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் tan பீட்டான்றது என்ன வரும் ஆப்போசிட் இஸ் 1 second OM பாசிட்டிவ் OM டிவைடட் பை வாட் ப்ளஸ் R1 ப்ளஸ் டினாமினேட்டருமே பாசிட்டிவ் போல்லேருந்து ரைட்டில் தானே இருக்குது இந்த R1 லென்த்து கரெக்ட் ஸோ அதே மாதிரி tan காமா கண்டுபிடிச்சிங்கன்னா திஸ் லென்த் ஓகே tan காமா என்ன வரும் ப்ளஸ் OM டிவைடட் பை வாட் V டேஷ் இதுவும் பாசிட்டிவ் V டேஷ் கரெக்டாக இல்லையா போல்லேருந்து ரைட்டு தானே இருக்குது இந்த லென்த்து
ஸோ அதனால் ப்ளஸ் வி டேஷ். ஸோ வித் த சைன் tan ஆல்ஃபா tan பீட்டா tan காமா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு tan ஆல்ஃபா பீட்டா காமாவும் என்னது ரொம்ப ஸ்மால் வேல்யூஸ். ஆல்ஃபா பீட்டா காமா ஸ்மால் வேல்யூஸ் அப்படின்னா tan ஆல்ஃபா இருக்க இடத்துல நான் என்ன போடலாம் ஆல்ஃபா, tan பீட்டா இருக்க இடத்துல பீட்டா, tan காமா இருக்க இடத்துல காமா ஐ கேன் புட். இப்போ நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் 5 நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த ஈக்குவேஷன் 5ல் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சி எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் வில் ஹேப்பன், இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்னப்பா வரும், பீட்டா இருக்க இடத்துல OM/R1, ஆல்ஃபா இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கும் OM/-U அண்ட் காமா இருக்க இடத்துல OM/V டேஷ். இப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்க OM கேன்சல் ஆகுமா, ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடு என்ன இருக்குது காமனாக OM இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன வரும் μ2 - μ1 டிவைடட் பை R1 μ1 பை -U. ஓகே, அந்த -U அந்த பக்கம் எழுதியிருக்கும் μ2/V டேஷ். இப்போ கரெக்டாக இல்லையா? ஸோ வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம பண்ண இந்த டெரிவேஷனை அப்படியே நீங்கள் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? அதை வந்து நான் லென்ஸ் மேக்கர் டெரிவேஷன் அப்போ சொல்கிறேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் வாட் யூவி ரிலேஷன் ஃபார் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இதே டெரிவேஷனை அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நான் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த டெரிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பாய்.